अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु। नहमदुहु नुसल्ली अला रसूलिहिल करीम, अम्मा बाद, फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़ी कलामिहिल क़दीम व हुवा अस्दक़ुस सादिक़ीन। फ़अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम। बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। इन्नल्लाह व मलाइकतहु यसल्लूना अलन नबी या अय्युहल्लज़ीना आमनू सल्लु अलैहि वसल्लिमू तस्लीमा। अल्लाहुम्मा सल्लि अला सय्यिदिना मुहम्मदिन व अला आलि सय्यिदिना मुहम्मदिन व बारिक वसल्लिम अलैहि। क़ाल अल्लाहु तआला फ़ी मक़ामिन आख़िर या अय्युहल्लज़ीना आमनू इज्तनिबू कसीरम मिनज़्ज़न्न इन्न बअदज़्ज़न्नि इस्मुन। सदक़ल्लाहुल अलिय्युल अज़ीम। क़ाल नबियुना सल्लल्लाहु अलैहि वसल्लम मन तवाज़अ लिल्लाहि रफ़अहुल्लाह औ कमा क़ाल अलैहि ஸலாத்து வஸ்ஸலாம்। எல்லா புகழும் நபி முஸ்லிம்களாக முஃமின்களாக மேலும் தனது ஹபீபு நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாக்கியமிக்க உம்மத்தில் ஒருவராகவும் ஆக்கி அருள் புரிந்தானே அந்த அல்லாஹ்வுக்கே உண்டாகுவதாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் அல்லாஹு தாலா நம்முடைய செயல்களை எவ்வாறு நாம் அமைத்து கொள்ள வேண்டும் என்று நமக்கு ஒரு வழிமுறையை ஏற்படுத்தி தந்தானோ, அதே போல் நம்முடைய எண்ணங்களை எவ்வாறு சரிபடுத்தி கொள்ள வேண்டும் என்ற வழிமுறையையும் அல்லாஹு தாலா நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறான். அந்த வழிமுறைகளை பின்பற்றி வாழக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன் ஆமீன். அல்லாஹு தாலா தன் திருமறையில் சொல்லி காட்டுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட மக்களே, இஜ்தனிபு கசீரம் மினல்லன், அதிகமான எண்ணங்களை விட்டும் நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள். எண்ணம் என்று சொன்னால் இங்கே லன் என்று சொன்னால் சந்தேகமாக எண்ணுதல், உறுதியாக ஒரு நபரை பற்றி எண்ணாமல் இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ என்று எண்ணுதல். பெரும்பான்மையாக குர்ஆனில் லன்ன என்ற வார்த்தை வந்தது என்று சொன்னால் அந்த வார்த்தை எதன் பக்கம் இணைக்கப்படுகிறது என்பதை கவனித்து அர்த்தம் வைக்கணும். அந்த லன்ன என்ற வார்த்தையை அல்லாஹ்வின் பக்கமும் ரசூலின் பக்கமும் குர்ஆனின் பக்கமும் மார்க்க ஷரியத்துடைய ஏவல் விளக்குகளின் பக்கம் சேர்க்கப்பட்டது என்று சொன்னால் உறுதியாக என்று அர்த்தம் வைக்கணும். உறுதியாக எண்ணினான் என்று அர்த்தம் வைக்கணும். யகீன் என்று அர்த்தம். இங்கே லன்ன என்று சொன்னால் யகீன் என்று அர்த்தம் வைக்கணும். ஆனால் இந்த ஒரு இடத்துல லன்ன என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் வைக்க வேண்டும் என்று சொன்னால், உறுதியாக இல்லாமல் மேலோட்டமாக ஒரு நபரை எண்ணுதல். இப்படி தான் அவருடைய செயல் இருக்கிறதோ என்று உறுதியாக சொல்லாமல் இப்படி இருக்குமோ என்று ஒருவரை பற்றி தவறாக எண்ணுதல். இது போன்ற எண்ணங்களை விட்டு நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள். ஒரு நபர் ரோட்டில் நடந்து போகிறாரு, போகக்கூடிய அந்த நபர் பள்ளிவாசலை தாண்டி போய்கிட்டே இருக்கிறார். அங்கே பள்ளியில் தொழுகை நடந்துக்கிட்டு இருக்கு, பள்ளிவாசல் தாண்டி இவர் போகிறாரு. இப்போ நம்முடைய சிந்தனை என்ன வரும்? தொழுகாமல் போகிறாரு இந்த மனுஷன், தொழுகாமல் போகிறாரு இந்த மனுஷன், பள்ளியில் தொழுகை நடந்துகிட்ருக்கு, தொழுகாமல் தாண்டி போகிறாரு அப்படின்னு நம்ம சிந்தனை வரும் உள்ளத்தில், விளைஞ்சிங்களா? ஆனால் அந்த சிந்தனை வரலாமா என்று கேட்டால் அது வராமல் இருப்பது தான் நல்லது. நேராக இப்போ என்ன சொன்னால் தொழுகை நடக்குது, தொழுதுட்டு போகலாமே அப்படி சொன்னால் அவர் சொல்வார், நான் தொழுதுட்டேன், நான் பக்கத்து பள்ளியில் நேரம் முன்னாடியே தொழுகை நடந்துருச்சு, நான் முன்னாடியே தொழுதுட்டேன், அதனால தான் நான் போகிறேன் அப்படின்னு ஒரு விளக்கம் என்னவாகும் கிடைக்கும். அல்லது நான் ஒரு முக்கியமான ஒரு வேலையாக போகிறேன், ரொம்ப அவசரம், ஹாஸ்பிட்டலில் கூட்டு போய் சேர்க்க வேண்டியிருக்கு, அதனால் முக்கியமான ஒரு வேலையாக போகிறேன், அதனால் கொஞ்சம் நேரம் கழித்து நான் தொழுதுக்கிறேன் என்று ஒரு காரணம் சொல்லுவார். எந்த ஒன்றையும் நாம் விளங்காமல் தொழுகை நடந்துக்கிட்டு இருக்கு, தொழுகாமல் போகிறார் இவர் என்று நாம் தவறாக எண்ணுவோம் என்று சொன்னால் இந்த எண்ணத்துக்கு அல்லாஹு தஆலா இடத்துல என்ன கிடைக்கும்? பாவம் தான் கிடைக்கும். ஒருவரை பற்றி தவறாக எண்ணியதற்காக வேண்டி அல்லாஹு தஆலாத்தில் பாவம் நமக்கு உண்டாகக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகுது. அதனால தான் அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் அதிகமாக மற்றவர்களை பற்றி நல்ல எண்ணங்களாக எண்ணுங்க, அவர்களை பற்றி தவறான எண்ணங்களை எண்ணாதீர்கள். கசீரம் மினல்லன், அதை விட்டு தவிர்ந்து கொள்ளுங்கள். தேவையில்லாத எண்ணங்களை நீங்கள் உள்ளத்தில் கொண்டு வரவே செய்யாதீங்க என்று ரசூலுல்லாஹி என்று அல்லாஹ்வும் குர்ஆனில் சொல்லி காட்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும்
தங்களுடைய ஹதீஸில் சொல்லி காட்டினாங்க. ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உட்கார்ந்துருந்தாங்க. ஏன்னா நம்ம வெளிரங்கத்தை வச்சு தான் நம்ம முடிவு பண்ணுவோம், புரிஞ்சுங்களா? ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி அல்லாஹ் தஆலா இடத்துல முடிவு பண்ணுறாங்க என்பதை தெரிஞ்சுக்குவோம். ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உட்கார்ந்துருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு சஹாபி நடந்து போகிறாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகான ஆடை அணிஞ்சிருக்கிறாங்க, சுத்தபத்தமாக இருக்கிறாங்க, புரிஞ்சுங்களா? அந்த சஹாபி அவர்களை தாண்டி போன பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பக்கத்தில் இருந்த சஹாபாக்கள் இடத்துல கேட்டாங்க, இவரை பற்றிய உங்களுடைய எண்ணம் என்ன, இவரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்று கேட்டாங்க. அப்புறம் சஹாபாக்கள் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இவர்கள் மக்களிலேயே உயர்ந்த குலத்தை சேர்ந்தவராக இருக்கிறாங்க, ரொம்ப வசதியானவராக இருக்கிறாங்க, இவர் போய் யாருக்காவது சிபாரிசு செய்தால் அந்த சிபாரிசை உடனே ஏற்றுக்கொள்வாங்க, இவர் யாருக்காவது பெண் பேசுவார் என்று சொன்னால் உடனே இவருடைய பேச்சை கேட்டு அவருக்கு நிக்கா முடித்து வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை மக்களுக்கு மத்தியில் இருக்கு யா ரசூலல்லாஹ் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட சஹாபாக்கள்லாம் சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைதியாயிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து இன்னொரு சஹாபி போகிறாங்க. அந்த சஹாபியுடைய ஆடை அழுக்காக இருக்கு, அந்த அளவு சுத்தமான உடல்நிலை இல்லை அவர்களுக்கு, விளைஞ்சிங்களா? ரொம்ப ஏழ்மையான சஹாபி, ரொம்ப பார்க்குறதுக்கே என்னால் பார்த்தா உடனே ஒரு நல்ல எண்ணம் வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு சஹாபியாக இல்லை. அதான் பார்த்தா சுத்தமாக இருக்கிறாரு, அவர் கூட போய் முசாஃபா செய்யணும் அப்படி ஒரு எண்ணம் வராது பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு தோற்றம் உடையவராக முசாஃபிர் மாதிரி இருக்கிறாங்க அந்த சஹாபி. அந்த சஹாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கடந்து போன பிறகு மற்ற சஹாபாக்கள் இடத்துல கேட்டாங்க, இவரை பற்றி உங்களுடைய எண்ணம் என்ன என்று கேட்டாங்க. அப்போ சஹாபாக்கள் சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், இவர் மக்களிலேயே மிக ஏழையான சஹாபியுங்க, அந்தஸ்தாலும் ரொம்ப உயர்ந்த அந்தஸ்து இல்லை, குடும்பத்தாலும் மிக உயர்ந்த குடும்பத்தில் உள்ளவங்களாக இல்லை, இவர் விருந்துக்கு கூட கூப்பிட மாட்டாங்க, யாரும் இவரோட சிபாரிசு செஞ்சால் ஏற்றுக்கவும் மாட்டாங்க, இவருடைய பேச்சை மக்கள் யாருமே கண்டுகொள்ள மாட்டார்கள், இப்படியாப்பட்ட ஒரு நபராக இருக்கிறாங்க என்று சஹாபாக்கள் சொன்னாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, முந்தி நீங்கள் யாரை சொன்னீர்களோ அவரை விட இவருடைய அந்தஸ்து அல்லாஹ் தஆலா இடத்துல மிக உயர்ந்தது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அவர் சுத்தபத்தமாக இருக்கிறார், எல்லாமே கரெக்டாக இருக்கிறார், ஆனால் அல்லாஹ் தஆலா இடத்துல அந்தஸ்தால் உயர்ந்தவர் யார்? இவர் தான். ஆனால் நாம் எதை வைத்து முடிவு பண்ணுறோம்? அந்த சஹாபியை சொல்லக்கூடிய நேரத்தில் எந்த ஒரு எண்ணம் இருந்ததோ அந்த அளவு உயர்ந்த எண்ணம் இந்த சஹாபியை பற்றி பேசும்போது இல்லை, விளைஞ்சில்லை, எண்ணத்தால் என்னவாவது வித்தியாசப்பட்டது. உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இவர்கள் தான் அல்லாஹ் தஆலா இடத்துல உயர்ந்தவர்கள், யாரை விட அந்த முன்னாடி நீங்கள் யாரை பற்றி சொன்னீர்களோ அவர்களை விட. அப்போ நம்ம வெளிரங்கத்தை வைத்து ஒரு நபருடைய செயல்பாடுகளை நாம் குறை சொல்லி விடலாமா என்று கேட்டால் நமக்கு அனுமதி இல்லை. இன்னும் சொல்லப்போனால் மார்க்கத்தில் ஒரு காஃபிரான மனிதரை பார்த்து கூட காஃபீர் என்று சொல்வதற்கு அனுமதி கிடையாது. காஃபிர் என்று சொல்வதற்கு அனுமதி, குஃபரை வெறுக்கணும், அந்த குஃபரை செய்யக்கூடிய நபரை வெறுக்கக்கூடாது, ஷிர்க்கை வெறுக்கணும். ஒரு நபர் ஷிர்க்கு செய்கிறாரு, அவர் செய்யக்கூடிய அந்த ஷிர்க் என்ற செயலை வெறுக்கணும். அதை செய்யக்கூடியவரை வெறுக்கலாமா என்று கேட்டால் வெறுப்பதற்கு இஸ்லாத்தில் அனுமதி இல்லை, விளைஞ்சிங்களா? ஏன்னா அல்லாஹ் நமக்கு ஹிதாயத்தை காட்டிட்டான், அதனால் நம்ம ஹிதாயத்தை பெற்றவர்களாக நம்ம இருக்கிறோம், விளைஞ்சி. அல்லாஹ் தஆலா அவர்கள் அல்லாஹ் தஆலா கொஞ்சம் வழிகேட்டில் அல்லாஹ் விட்டு இருக்கிறான், அது நிரந்தரம் என்று சொல்ல முடியுமா என்று கேட்டால் சொல்ல முடியாது. சில கிதாபுகளை எழுதுகிறாங்க, எத்தனையோ முஸ்லிம்களை அவர்கள் காஃபிர் என்று எரிக்கப்படுகிறது. ஏன்னா மௌத்துடைய நேரத்தில் ஈமான் வந்துருச்சு அவங்களுக்கு, வாழ்காலமெல்லாம் எப்படி வாழ்ந்துட்டாங்க? காஃபிராக வாழ்ந்துட்டாங்க. ஆனால் மௌத்துடைய நேரத்தில், மௌத்துக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி என்ன ஆகுது? அல்லாஹ் ஈமான் நசீபாக்கிடுறான், விளைஞ்சில. ஆனால் மக்கள் என்ன விளங்கிட்டாங்க? வாழக்கூடிய காலத்தில் காஃபிராக தானே வாழ்ந்தார், அவர் ஈமான் கொண்டது வெளியே தெரியாமல் போயிடுச்சு. அதனால் என்ன செஞ்சிடுறாங்க? அவர் இன்னும் முஃமினா இல்லை, அவர் காஃபிராக தான் இருக்கிறார் சொல்லி எரிச்சிடுறாங்க. இன்னும் சொல்கிறாங்க, எத்தனையோ காஃபிர்களை அவர்கள் முஸ்லீம் என்று எண்ணி கபஸ்தானில் அடக்கம் செய்யப்படுதுன்றாங்க. அதாவது மௌத்துடைய நேரத்தில் என்ன போயிடுச்சு? அவர்களுக்கு ஈமான் போயிடுச்சு, அல்லாஹ் காப்பாற்றணும். அவர்கள் முஸ்லீமாக வாழ்ந்தாங்க, அவங்க முஸ்லீமாக தான் மௌத்தாக போயிட்டாங்க நினச்சி எங்கே போய் அடக்கம் செஞ்சிடுறாங்க? கபரில் அடக்கம் செஞ்சிடுறாங்க, விளைஞ்சிங்களா? ஆக ஈமான் என்பது நம்முடைய கையில் இல்லை, அது எப்போ கிடைக்கும் என்று சொல்லவும் முடியாது. அதனால் பெரியார்கள் சொல்லி காட்டுறாங்க, மார்க்க மசாயில என்னன்னு சொன்னால் ஒரு காஃபிரை கூட காஃபிர் என்று சொல்லவும் கூடாது,
முஷ்ரிக் என்று சொல்லக்கூடாது. அப்படி என்னோட எண்ணமும் கொண்டு வரக்கூடாது. அல்லாஹ் அவர்கள் ஹிதாயத் செய்யணும், அவர்கள் செயலை பார்க்கும்போது அல்லாஹ் அவர்கள் ஹிதாயத் செய்யட்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் வரணுமே தவிர தன்னை உயர்வான பாரு எப்படி நம்மலாம் அல்லாஹ் ஹிதாயத்தில் இருக்கிறோம், இப்போ அது போய் வணங்குறான், இது போய் வணங்குறான், அதுக்கு சக்தி இருக்கா இல்லையா, இவ்வளோ முட்டாளாக இருக்கிறானே, அப்படி அவரை பற்றி தவறான எண்ணம் கொள்வதற்கு நமக்கு அனுமதி கிடையவே கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஹதீஸில் சொல்கிறாங்க, அது நம்ம கேள்விப்பட்ட ஹதீஸ் தான். அனஸ் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா புனைய, என்னுடைய அன்பு மகனே, செல்ல பிள்ளையே, இன் கதர்த அன் துஸ்பிஹ வ தும்சி, காலையிலையும் மாலையிலையும் நீ ஆகுவதற்கு சக்தி பெற்றால், எப்படி லைஸ ஃபீ கல்பிக கிஷ்ஷுன் லி அஹதின், யாரை பற்றியும் உன்னுடைய உள்ளத்தில் ஒரு அழுக்கான ஒரு எண்ணம் இல்லாமல் இருப்பதற்கு நீ சக்தி பெறுவாயானால் ஃபஃபால், அப்படியே நீ செஞ்சுக்கப்பா. காலையிலையும் மாலையிலையும் ஒரு தடவை என்ன பார்த்துக்கோ, உன் உள்ளத்தில் யாரை பற்றியாவது ஒரு கெட்ட எண்ணம் இருக்கா அப்படியே ஒரு பார்வை பார்த்து, அப்படி ஒரு எண்ணம் இருந்தது என்று சொன்னால் நீக்கிடாத. விளைஞ்சிங்களா? ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுவாங்க, ஒரு நபரிடத்தில் 100 தன்மை இருக்குது. உதாரணத்துக்கு ஸல்லல்லாஹு சொன்ன ஹதீஸுடைய கருத்தை நான் சொல்கிறேன். ஒரு நபரிடத்தில் 100 தன்மை இருக்குது. அந்த 100 தன்மையுமே கெட்ட தன்மையாக இருக்குமா என்று பார்த்தா இருக்க வாய்ப்பில்லை. விளைஞ்சில 99 தன்மை கெட்ட தன்மையாக இருந்தாலும் ஒரே ஒரு தன்மையாவது என்ன இருக்கும், நல்ல தன்மை இருக்கும். அந்த ஒரு நல்ல தன்மையை சிந்தனை கொண்டு வாங்க. அந்த ஒரு நல்ல சிந்தனை செய்யணும், தன்மையை நல்ல சிந்தனை கொண்டு வரணும்னு சொல்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, மனைவி இடத்துல எதெல்லாம் மன வருத்தம் அளிக்கக்கூடிய செயலும் இருக்குது, சந்தோஷம் தரக்கூடிய தன்மைகளும் இருக்குது. நீங்கள் மனைவியை பற்றி சிந்திக்கும்போது இந்த சிந்தனையை கொண்டு வாங்க, உங்களோட மனைவி உங்களுக்கு அல்லாஹ்வுத்தாலா நிம்மதியாக ஆக்கி தந்துடுவான். விளைஞ்சிங்களா? எது நமக்கு மைனஸான சிந்தனையாக இருக்கிறதோ அதை நாம் சிந்திச்சுக்கிட்டே இருப்போம் என்று சொன்னால் நம்ம இடத்துல அந்த எண்ணம் என்னவாகும், மேலே சில விஷயங்களை நம்ம இடத்துல உள்ளத்தில் அது உண்டாக்க ஆரம்பித்தோம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, யாரை பற்றியாவது ஒரு எண்ணம் ஒரு கிஷ்ன்னு சொன்னால் தவறான ஒரு எண்ணம், ஒரு அழுக்கான ஒரு எண்ணம் இருக்கும் என்று சொன்னால் அது இல்லாமல் ஆக்குவதற்கு நீ முயற்சி செய், ஃபஃபால், நீ செய். ஏன் சொன்னால், காலையா புனைய, என் அன்பு மகனே, வதாலிக மின் சுன்னதி, அது என்னுடைய சுன்னத்து பாது. நானும் காலையில் மாலையில் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன், அந்த மாதிரி ஒரு எண்ணம் உள்ளத்தில் இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் அவங்க உள்ளத்தில் இருக்காது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளத்தில் இருக்காது. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, நான் பார்க்குறேன் என் உள்ளத்தில் யாராவது பற்றி ஒரு எண்ணம் இருக்கா. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு தெரிஞ்சது எத்தனை பேர், ஒரு 100 பேர் நமக்கு தெரியுமா? துனியா நமக்கு பழக்கமானவங்க தெரிஞ்சவங்க சொன்னால் ஒரு 100 பேர் தெரியுமா? ஒரு 1000 பேர் தெரியும், அவ்வளோதான். விளைஞ்சி. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் கொண்டு கியாமத்து நாள் வரை வரக்கூடிய எல்லா மக்களும் தெரியும், 73 கூட்டமும் தெரியும். விளைஞ்சிங்களா? எல்லாரை பற்றிய செய்தி தெரிஞ்சாலும் ஸல்லல்லாஹு அலைஹி உள்ளத்தில் யாரை பற்றி ஒரு எண்ணம் கொண்டு வரல பாருங்கள். அது அவங்களுடைய தக்தீர். அது அல்லாஹ் ஹிதாயத் செய்யட்டும், அல்லாஹ் ஹிதாயத் செய்ய துவா செஞ்சுட்டு போயிட்டே இருக்கிறாங்க பாருங்கள். அதே மாதிரி நம்ம சிந்தனை வரும்போது யாரை பற்றியாவது ஒரு எண்ணம் உள்ளத்தில் இருக்கும் என்று சொன்னால் உடனே அவர்களுக்காக வேண்டிய என்ன செய்யணும், எல்லாம் அவர் இந்த செயலை மன்னிச்சிடியா அல்லாஹ், அந்த எண்ணெயை உள்ளத்தில் வராமல் நீ பாதுகாத்துக்கையா அல்லாஹ், அப்படியே அல்லாஹ்வுத்தாலா துவா செஞ்சுக்கணும். வதாலிக மின் சுன்னதி, இவ்வாறு யாரை பற்றியும் ஒரு எண்ணம் கொண்டு வராமல் இருப்பதாகிறது என்னுடைய சுன்னத்தாக இருக்கும். வமன் அஹப்ப சுன்னதி ஃபகத் அஹப்பனி, யார் என்னுடைய இந்த சுன்னத்தை யார் பிரியப்படுகிறாரோ அவர் என்னை பிரியப்பட்டவராக இருக்கிறார். வமன் அஹப்பனி, யார் என்னை பிரியப்பட்டாரோ கான மஇ ஃபில் ஜன்னா, அவர் என்னோடு சுவனத்திலே இருப்பார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. விளைஞ்சிங்களா? அப்போது ஒரு செயல், அந்த செயல் யாருடைய சுன்னத்து? இப்போ நாம் சுன்னத்துன்னா என்ன விளங்கிட்டோம், உடலுடைய சுன்னத்தை மட்டும் நம்ம பின்பற்றுறோம். விளைஞ்சிங்களா? சுருமா போடுறது, மிஸ்வாக் செய்கிறது, ஸல்லல்லாஹு அவங்க எப்படி ஆடை அணிஞ்சாங்களோ அப்படி ஆடை அணிகிறது, எப்படி சாப்பிட்டாங்களோ அப்படி சாப்பிட்றது. இதுவும் சுன்னத்து தான். ஆனால் இது உடலுடைய சுன்னத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளத்துடைய சுன்னத்து என்று சில சுன்னத்துகள். யாரையுமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறாமப்பட்டதே இல்லை, இது உள்ளத்துடைய சுன்னத்து. யாரையுமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குரோதமாக உள்ளத்தில் என்ன செஞ்சதில்லை, எண்ணியதில்லை. இதுவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளத்துடைய சுன்னத். இதே போல் யாரையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தவறான எண்ணமாக எண்ணியது கிடையவே கிடையாது. ஒரு சஹாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் ரசூலுல்லாஹ் இன்ன சஹாபி இருக்கிறாங்களே அப்படின்னு ஆரம்பித்தாங்க. உடனே ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அவரை பற்றி ஒரு நல்ல செய்தி சொல்வதாக இருந்தால் சொல்லுங்கள், அவரை பற்றி ஏதாவது ஒரு குறை சொல்வதாக இருந்தால் சொல்லாதீங்க.
ஏன்னா யாரின் மீதும் ஒரு கெட்ட எண்ணம் இல்லாதவனாக நான் அல்லாஹு தாலா இடத்துல போது நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு ஸல்லல்லாஹு சொன்னாங்க. வந்து ஒரு செய்தி சொன்ன உடனே உள்ளத்தில் என்ன ஆகிடாது, பதிஞ்சிரும். அந்த சஹாபியை பற்றி ஒரு செய்தி சொன்னால் வளைஞ்சிக்கலாம், அது எங்கே ஆகிடும், உள்ளத்தில் பதிஞ்சிடும். மறுபடியும் பார்க்கும்போது என்ன சிந்தனை வரும், அந்த சிந்தனை தான் வரும். அப்படின்னா நீங்கள் என்ன செய்யாதீங்க, சொல்லாதீங்க. அப்படி சொன்னால் என்னவாகும், அது உள்ளத்தில் பதிஞ்சிரும். யாரை பற்றியும் ஒரு எண்ணம் இல்லாமல் நான் எங்கே ஆசைப்பட்றேன், அல்லாஹு தாலா இடத்துல போகிறதுக்கு நான் ஆசைப்பட்றேன் என்று யார் சொல்கிறா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்கன்னு சொன்னால் அதில் எவ்வளோ பெரிய ஒரு பாதிப்பு இருக்குது என்பதை நாம் சிந்திச்சுக்கணும். ஏன்னா ஒரு தடவை ஜுனைதுல் பகதாதி ரஹ்மத்துல்லா அவங்க ஒரு ஜனாசா தொழுகையில் கலந்துக்கிட்டாங்க. அப்படி கலந்துக்கிட்டு ஜனாசா தொழுகை தொழுது முடித்த பிறகு மக்கள் எல்லாம் நிற்கக்கூடிய நேரத்தில் ஜனாசா அடக்கம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, மக்கள் எல்லாம் நின்றுட்டு இருக்காங்க. அப்போது ஒரு முசாஃபிர் வந்து மக்கள் இடத்துல யாசகம் கேட்குறாங்க. எந்த இடத்துல, ஜனாசா தொழுகை வச்சு அடக்கம் செய்யக்கூடிய அந்த இடத்துல வந்து முசாஃபிர் வந்துட்டு செய்கிறாங்க, யாசகம் கேட்குறாங்க. இப்போ அவர்களுடைய ஜுனைதுல் பகதாதி ரஹ்மத்துல்லாஹி அவங்க உள்ளத்தில் ஒரு எண்ணம் வந்துடுச்சு. என்ன எண்ணம் வந்தது, இந்த இடத்துல வந்து யாசகம் கேட்குறாங்களே, வேறு ஏதாவது ஒரு இடத்துல போய் என்ன செய்யலாம், யாசகம் கேட்டிருக்கலாமே. இப்போ ஏற்கனவே ஜனாசாவுடைய கவலையில் எல்லாம் இருக்கிறாங்க, இந்த இடத்துல வந்து முசாஃபிர் வந்து யாசகம் கேட்குறாங்களே அப்படி சொல்லி ஒரு எண்ணம் வந்துடுச்சு, உள்ளத்தில் ஒரு எண்ணம் வந்துடுச்சு. அன்றைக்கி நைட்டு தூங்குனாங்க. தூங்கும்போது கனவில் ஒரு நபருடைய ஜனாசாவை கொண்டு வந்து வச்சு, ஒரு பணத்தை கொண்டு வந்து வச்சு இதை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி ஜுனைதுல் பகதாதி ரஹ்மத்துல்லாஹி அவங்கக்கிட்ட சொல்கிறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, நான் எப்படி சாப்பிடுது, இது அல்லாஹ் தஆலா ஹராம் ஆக்குனதாச்சு, இதை எப்படி நான் சாப்பிட முடியும், சாப்பிட முடியாது அப்படி சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் சாப்பிட்டு தான் ஆகணும், நீங்கள் கண்டிப்பாக என்ன செஞ்சு தான் ஆகணும், சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கட்ட வாடை அடிக்குது விளைஞ்சிங்களா. அப்போ ஜுனைதுல் பகதாதி ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறாங்க, இதில் சாப்பிட முடியாது, எப்படிங்க சாப்பிட்றது, இது ஒரு மனிதனுடைய கறியை போய் சாப்பிட்லாமா, ஜாயிஸா அப்படி சொல்லி என்ன செய்கிறாங்க, சத்தம் போடுறாங்க. உடனே அந்த மலக்கு சொல்கிறாங்க, கனவுல அந்த மலக்கு சொல்கிறாங்க, காலையில் சாப்பிட்டீங்க, காலையில் நான் எங்கே சாப்பிட்டேன், அந்த முசாஃபிரை பற்றி தப்பாக நினச்சிங்களே, அது என்னது, ஒரு செத்த ஒரு பணத்துடைய, ஒரு மனித பணத்துடைய கறியை சாப்பிட்றது தானே அது எப்படி நீங்கள் காலையில் செஞ்சீங்க அப்படி சொன்னோடனே பதறி எழுந்துட்டாங்களாம். பதறி எழுந்து அப்போத்துலேருந்து இஸ்திக்பார் ஓத ஆரம்பித்தவங்க தான் ஃபஜ்ர் வரைக்கும் என்ன செஞ்சுருந்தாங்க, இஸ்திக்பார் ஓதிட்டே இருந்தாங்களாம். அடுத்த நாள் அந்த முசாஃபிரை தேடி போகிறாங்க. எங்கே அந்த முசாஃபிர் இருக்கிறாங்க, போய் அவங்கக்கிட்ட போய் மன்னிப்பு கேட்போம் அப்படி சொல்லி தேடும்போது ஒரு இடத்துல இருந்தாங்க. அவர்களுடைய கையை பிடிச்சி மன்னிப்பும் கேட்டாங்க, என்னை மன்னிச்சிடுங்க, நீங்கள் என்னை தப்பாக நினச்சிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க அப்படி சொல்லி மன்னிப்பும் கேட்டாங்களாம். விளைஞ்சிங்களா. அப்போ நம்முடைய அந்த ஒரு செயல் விளைஞ்சிங்களா எவ்வளோ பெரிய ஒரு பாதிப்பை உண்டாக்குது. செத்த பணத்தை சாப்பிட்டா என்ன ஒரு எஃபெக்ட் உடலில் உண்டாகுமோ அந்த ஒரு எஃபெக்ட் எதில் உண்டாகுது, ஒரு நபரை பற்றி தவறாக நினைக்கும் போது என்னவாகுது, உள்ளத்தில் உண்டாகுது. அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலையிலும் மாலையிலும் கொஞ்சம் பாருங்கப்பா, நைட்டு ஃபுல்லாக யாராவது உங்களை ஏதாவது மன வருத்தம் ஏற்படுத்தியிருக்காங்களா அப்படின்னு காலையில் பாருங்கள், பகலெல்லாம் யாராவது உங்களை மன வருத்தம் பார்த்துருக்காங்களா நைட்டு பாருங்கள், அப்படி கொஞ்சம் பார்த்து என்ன செஞ்சுருங்க, அது மாதிரி இப்படி இதனால் செஞ்சுருக்கலாம் ஏன்னா நீங்களாக சாக்கு சொல்லிக்கிங்க. ஒரு வேலை உங்களுக்கு செய்யாமல் இருந்திருப்பார் விளைஞ்சிங்களா, இப்போ நைட்டு வரும்போது நம்ம அவர்கிட்ட அந்த வேலையை சொன்னோம், ஆனால் அந்த வேலையை அவர் செய்யலையே அப்படி சொல்லி ஒரு சிந்தனை வந்த உடனே நஃப்ஸு உடனேக்குள்ளே வந்து ஒரு கெட்ட எண்ணமாக அதை மாற்றுவான். சைத்தான் உள்ளே வந்து கெட்ட எண்ணமாக என்ன செய்வோம், அதை மாற்றுவான். உடனே நாம் என்ன செஞ்சுக்கணும், நாமளே ஒரு சாக்கு சொல்லிக்கணும். ஏதாவது தலைவலி இருக்கலாம், அவருக்கு ஏதாவது கைவலி இருக்கலாம், அப்படி நாமளாக ஒரு சாக்கு சொல்லிட்டோம் என்று சொன்னால் இதற்கு அல்லாஹ் என்ன குளித்தரான் தெரியுமா. யாரையாவது பற்றி ஒரு கெட்ட எண்ணம் வரக்கூடிய நம்ம ஒரு சாக்கு சொல்லிட்டோம், தொழுகாமல் அது தூங்கிட்டார் விளைஞ்சிங்களா, என்ன ஒரு பிரச்சனை, நைட்டு ரொம்ப நேரம் வணக்கம் செஞ்சுருக்கலாம், அசந்த தூங்கி இருக்கலாம், அப்படி ஒரு நல்ல எண்ணம் கொண்டு வந்துட்டோம், நாமளாக ஒரு சாக்கு சொல்கிறோம் விளைஞ்சிங்களா. இப்படி சாக்கு சொன்னால் அல்லாஹ் என்ன சொல்கிறான், கியாமத்து நாளில் மலக்குமார்கள் வந்து நம்முடைய பட்டோலை நீட்டி எல்லாம் பாருங்கள் இந்த பாவம் செஞ்சுருக்கிறான், யாரெல்லாம் இந்த பாவம் செஞ்சுருக்கோம் அப்படி சொல்லும்போது அல்லாஹ் சாக்கு சொல்லுவானாம். யாருக்கு, நமக்காக வேண்டி அல்லாஹ் சாக்கு சொல்லுவானாம் விளைஞ்சிங்களா. ஒரு தப்பு செஞ்சிட்டார் எல்லாம், இந்த நேரத்தில் ஒரு புறம் பேசிட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு சாக்கு சொன்னோடனே அல்லாஹ் சொல்லுவான், தெரிஞ்சால் செஞ்சுருப்பார், அவர் பக்கத்தில் இருக்கான்னு நினச்சி பேசியிருப்பார், அந்த பக்கத்தில் இல்லைன்னு நினச்சி நீங்கள் தப்பு பாவம் எழுதிட்டீங்க. ஆனால் அவர் என்ன நினச்சிருப்பார், நம்ம யாரை பற்றி பேசுகிறோம் அவர் இங்கே தான் இருக்கிறாரு, அதனால் அவர் திருந்துவாருங்கிற எண்ணத்தில் என்ன செஞ்சிட்டார், அவர் புறம் பேசிட்டார். அப்படி யார் சாக்கு சொல்லுவா, அல்லாஹ் சாக்கு சொல்லுவான்.
விளைஞ்சிங்களா? அப்போ நம்முடைய சில எண்ணங்கள் என்ன செய்யும், நம்ம தவிர்த்து கொள்வது நம்ம மேலே கடமை. ஸல்லல்லாஹு சொன்னால் 3 விஷயங்கள் இருக்குது. அந்த 3 விஷயங்களை விட்டு என்னுடைய உம்மத்துமார்கள் ரொம்ப உஷாராக இருக்கணும். சலாசு லாசிமாத்தின், லாசிமாத்தி சொன்னால் அவசியமானது அர்த்தம் வைக்கூடாது, அதை விட்டு தவிர்ந்திருப்பது அவசியமானது. அதில் முதலாவது என்ன என்று சொன்னால் அத்தீரத், சகுனம் பார்ப்பது. ஃபஸ்ட்டு எனர்ஜி சகுனம் பார்ப்பது. விளைஞ்சில நல்ல நேரம் கெட்ட நேரம் சொல்லி சகுனம் பார்க்குறாங்கல்ல. வெளியே வந்தவொடனே பூனை முன்னாடி போனால் கெட்ட நேரம் காரியம் நடக்காது. விளைஞ்சில ஒரு கணவர் இல்லாத ஒரு பெண் வந்தால் இன்னும் அது போகிற காரியம் நடைபெறாது. போகிற நேரத்தில் முன்னாடி ஒரு கணவன் மனைவி ஒன்றா வந்துட்டாங்க சொன்னால் நல்ல நேரம், நல்ல சகுனம் அப்படிலாம் சொல்லுவாங்க. பார்த்தீங்களா? காக்கா கத்துனா விருந்தாளி வராங்க, கண்ணு துடிச்சா விருந்தாளி வராங்க, அப்போலாம் சகுனம் பார்க்குறது இருக்குது. பார்த்தீங்களா? இந்த மாதிரி விஷயங்களை விட்டு நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். விளைஞ்சிங்களா? அதுமாதிரி நிறைய ஊழையிட்டால் போகிற காரியம் என்னவாகும், நிறைவேறிடும். இப்படிலாம் சில சகுனங்கள் என்ன வச்சுருக்கிறாங்கல்ல, இதெல்லாம் இஸ்லாத்தில் கிடையவே கிடையாது. இவைகளை விட்டு தவிர்த்து கொள்வது என்னுடைய உம்மத்துக்கு அவசியமானதாக இருக்கிறது. ரெண்டாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, யாரையும் பொறாமப்படாதீங்க, பொறாமையை விட்டு நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. மூணாவது சூஉல்லன், கெட்ட எண்ணம் கொள்வதை விட்டும் நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அப்போ ஒரு சஹாபி கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ், எங்களுடைய வாழ்க்கையில் இது நடந்துடுச்சு, என்ன செய்கிறது நாங்கள் என்று கேட்கும்போது, நீங்கள் யாரை பற்றியாவது நீங்கள் பொறாமை கொண்டால் உடனே இஸ்திக்ஃபார் செஞ்சுருங்க அல்லாஹ் தஆலா இடத்துல. எல்லாத்தையும் தெரியாமல் செஞ்சுட்டு பொறாமை கொண்டேன், யா அல்லாஹ், அந்த நியாமத்தை நீ அவருக்கு நீ தான் கொடுத்த, எனக்கு எப்படி எனக்கு நியாமத்துகளை நீ கொடுக்குறியோ அதே போல் அவர்களுக்கு நியாமத்து நீ தான் யா அல்லாஹ் கொடுத்த என்று அல்லாஹ் தஆலா இடத்துல இஸ்திக்ஃபார் செஞ்சுருங்க. நீங்கள் யாரை பற்றியாவது ஒரு கெட்ட எண்ணம் எண்ணிக்கொண்டீங்கன்னு சொன்னால் அதை உறுதிப்படுத்திக்காதீங்க. அது இப்படி இருக்குமோ என்று ஆராய்ச்சி செய்து அதை எப்படியாவது நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு என்ன செய்ய, அந்த வேலையில் நீங்கள் இறங்காதீங்க. ஒரு தவறான எண்ணம் வந்துடுச்சு, உடனே அந்த எண்ணத்தை மாற்றிடுங்க, அதன் பக்கம் மறுபடியும் சிந்தனையை கொண்டு போகாதீங்க. அதேமாதிரி நீங்கள் சகுனம் பார்த்துட்டீங்க என்று சொன்னால் அதை பின்பற்றாதீங்க. ஒரு சகுனத்தை நீங்கள் பார்த்துட்டீங்க, உடனே என்ன செய்ய, வெளியே வந்தீங்க, பூனை குறுக்கால போயிடுச்சு, மக்கள்லாம் என்ன சொல்லுவாங்க, பூனை குறுக்கால போனால் அந்த காரியம் உருப்படாதுன்னு சொல்லி மக்களுடைய எண்ணம் இருக்குது. அதை நீங்கள் பின்பற்றாதீங்க, போங்க, அந்த வேலைக்கு என்ன செய்யுங்க, நீங்கள் போங்கன்னு அர்த்தம். அதை வச்சு உங்களோட வேலையை என்ன செஞ்சிட நிப்பாட்டுறாதீங்க, ஃபம்தி, அதை அழிச்சிருங்க, போயிட்டே இருங்க, உங்கள் வேலையை பார்த்து நீங்கள் போய்கிட்டே இருங்க என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 3க்கும் வழிமுறை நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. லா இலாஹா இல்லல்லாஹ். அப்போ என்ன விளங்குது, இப்போ சின்ன ஒரு எண்ணம் தான். இப்போ அல்லாஹு தஆலா இந்த உள்ளத்தை அல்லாஹ் தஆலா எப்படி ஏற்படுத்தியிருக்கிறான் என்று சொன்னால், ஒரே நேரத்தில் 2 விஷயங்களை சிந்திக்காது இந்த உள்ளம். ஒரே நேரத்தில் 2 விஷயங்களை இந்த உள்ளம் சிந்திக்காது. அப்போ நமக்கு யாரை பற்றியாவது ஒரு எண்ணம் உள்ளத்தில் வரக்கூடிய நேரத்தில் உடனே மாற்றிட்டோம் என்று சொன்னால், அந்த உள்ளம் எதை தவறாக நினைக்க ஆரம்பிச்சதோ அதை விட்டுரும். அந்த எண்ணத்தை என்ன செஞ்சிடும், அது விட்டுரும். வேறு எண்ணத்தை நம்ம மாற்றிட்டோம் என்று சொன்னால் அதை பற்றி சிந்திக்க ஆரம்பிச்சிடும். விளங்குதா இல்லையா? எதை நம்ம சிந்திக்க ஆரம்பிக்கிறோமோ அதை பற்றி வரக்கூடிய எண்ணம் நல்ல எண்ணமாக இருந்தால் அதை சிந்திச்சுக்கிட்டே இருக்கலாம். அதை பற்றி யோசித்தா நமக்கு என்ன ஆகும், ஒரு கெட்ட எண்ணம் வரும், அல்லது ஒரு குறை சொல்கிற மாதிரி ஒரு எண்ணம் வரும் என்று சொன்னால், அந்த சிந்தனை வந்த உடனே வேறு விஷயம், லைட்டை பற்றி சிந்திக்க ஆரம்பிச்சிடணும், ஃபேனை பற்றி சிந்திக்க ஆரம்பிச்சிடணும். குழந்தைல கடிகாரம் பாருங்க மணி 6 ஆகுது அப்படின்னா எந்த எண்ணம் போயிடும், எது தவறாக நினைக்க ஆரம்பித்தோமோ அந்த எண்ணம் போயிடும். ஆக உள்ளம் என்பது ஒரே நேரத்தில் 2 விஷயத்தை என்னவாகாது, சிந்திக்காது. வளைஞ்சல உடனே நல்ல எண்ணமாக என்ன பண்ண சிந்திக்க ஆரம்பிச்சுட்டு, அன்றைக்கி தொழுகை வந்தார், அன்றைக்கி ஃபஜ்ருக்கு முன்னாடியே வந்துட்டார், ரொம்ப நேரத்துக்கு முன்னாடி வந்து குர்ஆனை ஓதிட்டு இருந்தார், அப்படியே மாற்றிட்டு சொன்னால் எந்த எண்ணம் வராது, கெட்ட எண்ணம் உள்ளத்தில் சிந்திக்காது. எப்போ நம்ம கெட்ட எண்ணம் சிந்திக்க ஆரம்பிக்கிறோமோ நல்ல எண்ணம் உள்ளத்தில் வராது. அப்போ நாம் யோசிச்சுக்கணும், அல்லாஹ் தஆலா இந்த உள்ளத்தையும் கவனிக்கும்படி நமக்கு அல்லாஹ் தஆலா உத்தரவிடுகிறான். ஆக யாரை பற்றியும் எதை பற்றியும் ஒரு குறையான எண்ணம் உள்ளத்தில் வராமல் அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. மேலும் அல்லாஹ் தஆலா எல்லோரை பற்றி நல்ல எண்ணங்கள் எண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகி தரும். அப்துல் கரீம் ஹஸ்ரத் பதக்குடியில் இருக்காங்க, அடங்கியிருக்காங்க பதக்குடியில். அவர்களிடத்தில் ஒரு மனிதர் வந்து கேட்டார், பெரிய அவுலியா அவங்கக்கிட்ட ஒரு மனிதர் வந்து கேட்டார், நீங்கள் எல்லாரை பற்றி நல்ல எண்ணம் எண்ணணும்னு சொல்கிறீங்களே, அதுக்குரிய வழிமுறையை சொல்லிக் கொடுங்க, அது வரமாட்டேங்குதே அப்படி சொன்னாங்க. அப்போ அவங்க சொல்லி காட்டினாங்க, உங்களை விட வயசில் மூத்தவங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர் என்னை விட அதிகமாக நல்லமல் செஞ்சுருப்பார் அப்படின்னு ஒரு எண்ணத்தை கொண்டு வாங்க. அப்போ நாம் தாழ்வாக போயிடுவோம், அவர்களை விட நம்ம ஒன்றும் அமல் செய்யலையே, நம்ம பற்றில் நன்மை கம்மியாக தானே இருக்குது
அப்படின்னு சொல்லி அவர்கள் மீது ஒரு நல்ல எண்ணம் வரும். நம்மை பற்றிய ஒரு குறை எண்ணம் அதை வர ஆரம்பிச்சிடும். நம்ம அமல் செய்வதில் ஈடுபட ஆரம்பிச்சிடும். அவரை கவனிக்க நம்ம ஆரம்பிக்க மாட்டோம். உங்களை விட வயசில் குறைவானவர்கள் நீங்கள் பார்த்தீங்க, நம்மளை விட பாவம் கம்மியாக தானே செஞ்சுருப்பாங்க இவங்க, அவர்களை விட பாவம் அதிகமாக செஞ்சுருக்கிறோமே அப்படின்னு ஒரு எண்ணம் கொண்டு வாங்க. அவர்கள் மீது நல்ல எண்ணம் வரும். உங்களை தாழ்வாக நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க அப்படி சொல்லி பொதக்குடி அப்துல் கரீம் மசூத் அவங்க நமக்கு ஒரு விளக்கம் சொல்லி காட்டினாங்க. அல்லாஹு தாலா நம்ம எதைப்படி வாழக்கூடிய ஒரு வாய்ப்பை எல்லாம் உண்டாக்கி தந்தல் புரிவானாக. ஆகிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.